Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா strength of materialsல வேற என்னென்ன elastic constants இருக்குன்னு பார்க்கலாம். So என்னென்ன elastic constants இருக்குன்னா strength of materialsல first modulus of elasticity. இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். E ன்னு சொல்லுவாங்க. இது வந்து Young's modulus ன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்னன்னா it is the ratio of stress and strain. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் கிடைக்குது. இதுதான் நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து லோட் அப்ளை பண்ண முடியுமாவோ இல்லை டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ வந்து சேஞ்ச் ஆகாது ஒரு மெட்டீரியலுக்கு. நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இது வந்து சியர் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது வர ஸ்ட்ரெயின் வந்து கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து யங்ஸ் மாடுலஸ். இதே வந்து சியர் கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது வந்து சியர் மாடுலஸ் சொல்லுவாங்க. ஸோ சியர் மாடுலஸ் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டவு பை நியூ. டவுங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், நியூங்கிறது சியர் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சியர் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் K ஈக்குவல் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா 3D ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் எல்லா டைரக்ஷன்லையும் மேலே கீழே சைடில் எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை ஆகும். ஒரே ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். கரெக்டாக அந்த சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிப்போம். அதுதான் கீழே வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். மேலே வந்து அந்த எவ்வளோ ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறோம், யூனிஃபார்ம் ப்ரெஷர் என்னங்கிறது தான் மேலே. ஸோ த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அதை வந்து ப்ரெஷர் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கூட எழுதிக்கலாம். இதான் பல்க் மாடுலஸ் கேன்னு சொல்லுவாங்க. இந்த இஜிகே மூணு தனித்தனியாக இருந்தாலும் இது மூணையும் நம்ம கோர் ரிலேட் பண்ணி ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்கும் கேஜிக்கும் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். இ இஸ் ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை 3k + g. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஜி மட்டும் வச்சுட்டோம்னா இ இஸ் ஈக்குவல் டு 2g × 1 + μ. மியூங்கிறது பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ என்னன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜி வச்சு பார்த்தா அடுத்த கே. இ இஸ் ஈக்குவல் டு 3k × 1 - 2 μ. ஸோ இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ராக்ஷனில் பார்த்துலாம். இகேஜி மூணு ஃப்ராக்ஷனில் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா 9/e = 1/k + 1/g 3/g. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு கல்ல 3 கோலை 2 பேர் சேர்ந்து 9e அடிக்கிறாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கல்ல 3 கோலை வந்து 9e அடிக்கிறாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கல்ல 1/k + 3 கோலன் 3/g = 9e அடிக்கிறாங்க 9/e. நெக்ஸ்ட் வந்து பாய்சான் ரேஷியோ μ = 3k - 2g/6k + 2g. கீழே ப்ளஸ் வரும், மேலே மைனஸ் வரும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். இது இந்த வேல்யூ மட்டும். ஸோ இது வந்து பாய்சான் ரேஷியோ கூடிய பார்க்கலாம். மெட்டீரியல் கிளாசிஃபிகேஷன். மெட்டீரியலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்கும் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். XYZ 3 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு பாய்சன் ரேஷியோ எல்லாம் சேமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்ட்ரெஸ் லோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா XYZ 3லையும் ஒரே ஸ்ட்ரெஸ் தான் கிடைக்கும், ஒரே ஸ்ட்ரென்த் தான் கிடைக்கும், ஒரே ஜி ஒரே இ எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன் ஐசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது வந்து அனிசோட்ரோபிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோட்ரோபிக். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இன் 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஒவ்வொரு மொத்தம் 3 டைரக்ஷன் இருக்குல்ல, 3 டைரக்ஷன்லையும் ஒவ்வொரு வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஆர்த்தோட்ரோபிக். நெக்ஸ்ட் வந்து ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து காம்போசிஷன் பேஸ் பண்ணி இது வர கிளாசிஃபிகேஷன். இது வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வர கிளாசிஃபிகேஷன் 3. ஸோ காம்போசிஷன் பேஸ் பண்ணி வரது பார்க்கலாம். ஹோமோஜீனியஸ்னா என்னென்னா சேம் காம்போசிஷன் த்ரூஅவுட் தி மெட்டீரியல். மெட்டீரியலில் ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அதில் வர ஒவ்வொரு பாயிண்ட்டும் சேம் காம்போசிஷன் இருக்கும். ஸோ அங்கே என்ன மெட்டீரியல் காம்போசிஷன் இருக்குது, இப்போது அயன் அண்ட் காப்பர் இருக்குன்னா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கோ அதே தான் இன்னொரு பாயிண்ட்ல இருக்கும்.
the same composition throughout material. Next heterogeneous material எடுத்துட்டோம்னா different composition throughout the material. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு composition vary ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ வந்து மியூன்னு சொல்லுவாங்க. இது மியூ இல்லைன்னா மியூ ரெண்டில் இது வேணாலும் சொல்லிப்பாங்க. மியூ இதோட ரேஷியோ என்னன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாய்சான் ரேஷியோ வந்து லாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரில் வந்து டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க, லீனியரை வந்து லாங்கிடியூட்னல் இல்லை ஆக்சில்னு கூட சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெயின் ரேஷியோங்கிறதுனால இது வந்து யூனிட்லெஸ், யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெயின் மட்டும் சொல்ல மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு கூட சொல்லலாம். லேட்டரல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். லேட்டரல் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து 1/mனு கூட சொல்லுவாங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து mங்கிறத ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஐசோட்ரோபிக் எலாஸ்டிக் பாடிஸ் இதுக்கு வந்து இதோட ரேஷியோ எப்படி வேரி ஆகும்னா 1/4 to 1/3 இதுக்கு இடையில வேரி ஆகும். ஈக்குவலாகவும் இருக்கலாம், லெஸராகவும் இருக்கலாம். 1/4னா 0.25, 1/3னா 0.33. ஸோ இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் போகும்னா மியூ வந்து 0.5 போகும். ஸோ இது வந்து ரப்பருக்கு வந்து 0.5 அச்சீவ் ஆகும். நமக்கு வந்து மேக்ஸிமமே இவ்வளோ தான், இதுக்கு மேலே எல்லாம் போகாது. வந்து எதாவது யூனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டினில் எதுக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமமே 0.5 தான். 1 வேல்யூ வந்து எப்படி கிடைக்கும்? ஸோ மேக்ஸிமம் வந்து 0.5. அடுத்தது பார்த்தோம்னா கான்கிரீட் 0.2. அடுத்தது வந்து 0 வந்து கார்புக்கு வரும். நெகட்டிவ் எல்லாம் எதுக்கு வரும்னா டைலேட்டன்ட் மெட்டீரியலுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது என்னன்னா சிக்மா ட்ரூ ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் லோட் பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த இன்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறது. ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின்னா என்னென்னா எப்சிலான் ட்ரூ, அதாவது ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு லான் ஆஃப் 1 + எப்சிலான். அந்த வேல்யூக்கு 1 + லான் எடுத்துட்டோன்னா தான் உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னா என்னென்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஈல்டு பாயிண்ட், அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்க முடியாது சில மெட்டீரியல்ஸ்க்கு. சில டக்டைல் மெட்டீரியல்ஸ் கூட அப்படி கண்டுபிடிக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின் அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுலேருந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்ல, அதாவது லீனியராக இருக்கும்ல, அந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த கர்வுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிடும். அந்த லைன் வந்து இந்த கர்வில் எங்கே போய் மீட் ஆகுதோ அதை வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் ஈல்டு ஸ்ட்ரென்த் கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு வரும்னா ஃபார் மெட்டீரியல்ஸ் தட் do not have properly defined yield strength. ஸோ yield strength டிஃபைன்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் கேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இப்போ 0.2% ஆஃப் ஸ்ட்ரெயின் இந்த வேல்யூ எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் drawn parallel to elastic curve. அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் drawn parallel to இந்த எலாஸ்டிக் curve. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நமக்கு வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் ஈல்டு ஸ்ட்ரென்த் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதுக்கு வந்து பாசிபிள் கம்பேரிசன்ஸ். முன்னாடி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துருப்போம்ல இது. ஸோ இதுக்கு வந்து இஜிகே இந்த மூணுக்கும் ஜென்ரல் ஃபார்முலா வந்து இருக்குது. அது இல்லாமல் இக்கு ஜிக்கு டேரெக்டாக எவ்வளோ வேல்யூஸ் வந்து வரும், அதாவது இந்த மியூ அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். மியூ வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்துச்சுன்னா இஜிக்கு என்ன ரிலேஷன், இகேக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் 1K 3G 9E அது வந்து தெரியும். ஒரு கல்லம் 3 கோலன் 9E அடிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மியூ வந்து பாய்சான் ரேஷியோ ஈக்குவல் டு 3K - 2G/6K + 2Gன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ மியூ வந்து நம்ம 0.5 நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 0.5னா 1/2 பார்த்துருப்போம். ஐசோட்ரோபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து 1/4 to 1/3 வந்து வேரி ஆகும். மேக்ஸிமம் வந்து 0.5 வந்து இருக்கும். 0.5 வந்து நம்ம போட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1/2 மேக்ஸிமம் வேல்யூ போட்டோன்னா என்ன வருது, 0.5 × 6K + 2Gன்னு வரும். அந்த சைட் 3K - 2Gன்னு இருக்கும்.
மல்டிப்ளை பண்ணால் 3Kன்னு வந்துடும். இது வந்து ஜின்னு ஆகிடும். இங்கே 3K மைனஸ் 2Gன்னு இருக்குது. 3K கேன்சல், 2G இன்சைட் பண்ணோம்னா 3Gன்னு ஆகிடும். இப்போது G = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூவில் வந்து உங்களுக்கு அது வந்து இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ பாய்சான் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது வந்து இன்கம்ப்ரெசிபிள். வந்து உங்களுக்கு எவ்வளோதான் இது பண்ணாலும் ஸ்ட்ரெயின் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி அது ரொம்ப லோயராக இருக்கும் அந்த மாதிரி கேஸ்க்கு. ஸோ பார்த்தோன்னா G வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூ வந்து 1/3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1/3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/3 6K + 2G. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 2Kன்னு வருது, 2/3Gன்னு வருது. ஸோ இது 2K 3K. 2K இன்சைட் பண்ணோம்னா -IKன்னு கிடைச்சிது. இப்போ 2G மைனஸில் ஆன்சைட் பண்ணோம்னா ப்ளஸில் வந்துடுது. +2G + 2/3G. இப்போ 3 × 2 6, 6 + 2 8, 8/3Gன்னு கிடைச்சிது. இப்போ 3 இன்சைட் பண்ணோம்னா 3K = 8G. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. E = 3K × 1 - 2. ஸோ இதுலேயும் 1/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மியூ = 1/3ன்னு போட்டோம்னா 1 - 2/3னா 2 இது மைனஸ் ஆகி 1/3ன்னு கிடைக்கும். 3 கேன்சல் ஆகி E = Kன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து E = 2G 1 + மியூ. இதில் வந்து 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 1/2 3/2. 2G × 3/2 3Gன்னு கிடைச்சிடும். E = 3G. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிபிளாக கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். இது வந்து அதாவது நியூ வந்து பாசிபிளாக என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? 0.5 இருக்கும், 1/3 இருக்கும், 1/2 இருக்கும். ஸோ 1/2 வந்து 0.5ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாசிபிள் வேல்யூஸ்க்கு எவ்வளோ EGK இந்த கம்பேரிசன் ஸோ வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸில். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ESD ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்குரிய SSC JEE கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்துச்சுன்னா நான் வந்து லிங்க் வந்து வெப்சைட் போட்டு விடுறேன். அந்த SOM பிளேலிஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கும். அதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.